நேரத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாய் நோக்கி பார்ப்போமா? வாலிபனாரில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாரில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்றைக்கான ஆனந்தமா இன்றைக்கான பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாக உம் கிருபை கண்பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாக உம் கிருபை கண்பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமா இன்பக்காரா எங்கிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்காரா எங்கிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற அன்பின் பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்திற்கான நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எங்களோடு கூட பேசுவீராக. என்னிடத்தில் ஒன்றுமேலை முழுவதுமாய் தாழ்த்தி முடிய கரத்திலே நான் கொடுக்கிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நீர் சொன்ன வார்த்தையின்படியே வார்த்தைகள் மத்தியிலே அனுப்பும். அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் சிந்தனைகளையும் சூழ்நிலைகளையும் ஆவியானவருடைய ஆலயங்களாய் கொண்டு வருகிறேன். துதிகனமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். தடைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. முதல் நாளில் நாம் பார்த்தோம், பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு அழைக்கிற நம்முடைய தேவன். நம்முடைய பாவ வாழ்க்கை நம்முடைய தேவன் விரும்புவதில்லை, மாறாக பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறி செய்கிறவர். நேற்று தினத்தில் பார்த்தோம், சாபத்திலே வாழும்படியா தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தியிருக்கிற தேவன் என்று சொல்லி, இன்றைய தினத்திலும் கூட விசேஷமாக தேவன் அடுத்த காரியத்தை செய்ய போகிறார். மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே இந்த 2 காரியங்களை செய்துவிட்டு அப்படியே முடித்து விடவில்லை. மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் நம்மை நடத்த நம்முடைய தேவன் விரும்புகிறார். பாவம், சாபம், மரணம் இந்த காரியங்களை ஆதியாகமத்திலே நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். யோசித்து பாருங்க,
இதை பார்க்கும்போது மனிதனுடைய 3 காரியங்கள் முப்பரிமாணத்திலே மனிதனுடைய சிருஷ்டிப்பதில் விளங்கும். மண்ணினால் இந்த சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக தன்னுடைய ஆவியை நமக்குள் வைக்கிறார். அது நிமித்தம் மூன்றாவதாக ஆத்மா உருவாகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லுவோம். இந்த 3க்கு மேல் ஒரு காரியம் ஏற்பட்டு விடுகிறது பாவம் வந்ததினால். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் தொடர்ந்து வாசிமா. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்கள், பாவம் வருகிறது கீழ்ப்படியாமையினாலே. அடுத்து சாபம் வருகிறது. அந்த சாபத்தின் மீதம் அந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பும் என்று சொல்லி மரணத்தை குறித்த மரணம் வருகிறது. 3 காரியங்கள் அடுத்து ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். பாவம், அடுத்து சாபம், மரணம். இந்த 3ம் அப்படி ஒரு அழகாக ஒரு அடுக்காக வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 3லும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அதற்காக தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மரணத்தின் காரியங்களை குறித்து நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருப்போம். மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக மரணம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக மரணம் என்று சொல்லும் பொழுது 2 விதமாக நான் இன்று பிரித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று பொதுவான மரணம். மனிதனாக பிறந்த எவனும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு நியமனம். அன்று ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் அந்த சாபத்து நிமித்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது முதலாம் மரணம் என்று கொடுக்க சொல்லலாம். எல்லோருக்குமே ஏற்படுகிற ஒன்றுதான். மனிதன் பிறந்ததினால் இறக்கிறான். நம்முடைய இயேசு கொஞ்சம் வித்தியாசமானவர். இந்த 2 நாட்களுடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்கிறோம். எப்படி மரிப்பதற்காகவே இறப்பதற்காக நம்முடைய இயேசு பிறந்தார். அவருடைய மரணத்தில் தான் ஒரு ஆரம்பமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏற்படுகிறது. இங்கு பார்க்கும் பொழுது மனிதன் பல விதத்திலே பலவித காரியங்களில் பாதைகளிலே மரித்தாலும் கூட மரணத்துக்கு பின்பு ஒரு காரியம் இருக்கிறது நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சரீர பிரகாரமான அந்த மரணத்தை முதல் மரணம் என்று சொல்லலாம். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை மருத்துவமோ விஞ்ஞானங்களோ இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை காலகட்டங்களை கொஞ்சம் நீட்டிக்க விடலாம். ஒருவேளை ஊழியம் செய்கிற நாங்களும் கூட ஜெபத்தினால் ஜீவன் கூட்டி கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் ஒரு நாள் வரும் பொழுது மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இது முதலாம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த முதலாம் மரணத்தை பார்க்கும் பொழுது இதிலே அநேக வாழ்க்கை வாலிப பிள்ளைகள் தங்களை தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். தங்களை கொண்டு கொள்ளுகிறார்கள். அது பாவம். ஏன்? தேவன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரோ அல்லது மனுஷியோ குறிப்பிட்ட காலம் வரை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏற்ப நியமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு முன்பாகவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவருடைய ஜீவன் வேதனைக்குள்ளேயாகாது. அது நித்திய காலமா டைரக்டா வேதனைப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் போகும். தற்கொலை செய்கிறவருடைய எந்த ஒரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகாது. டைரக்டா அவ்வளவுதான், பாதாளம் தான். அப்படி தங்களை கொன்றிக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. ஆனால் அடுத்து ஒரு காரியம் இருக்கிறது. இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு மரணத்தை குறித்து சொல்லப்பட வேண்டுமென்றால் ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று ஏற்பட போகிறது. அதை குறித்து சொல்லுவதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தேவன் இந்த நாட்களிலும் நாம் சரீர பிரகாரமான மரணத்திலும் கூட கிருபை கொடுத்து நம்மை மரணத்தை ஏற்படாதபடி என்று அல்ல, அவருடைய நடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை அமையும்படியா உதவி செய்வார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 18:21 ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் எதில் பிரியமாக இருக்கிறோமோ அதனுடைய கனியை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் எதில் பிரியமாக இருக்கிற அதனுடைய கனி என்று சொல்ல இந்த அநேகருடைய வாழ்க்கை மரணத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு டாக்டர் நினைச்சாங்க ஈஸியா ஒரு பேஷண்டா வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதே டாக்டர் சீக்கிரமா வீட்டுக்கும் சுகமா அனுப்பிடலாம். பயம் ஜனங்களை கொண்டு விடும். வேதனையோடு வந்திருக்கிறாங்க, பயந்து போய் ஒன்னும் இல்லைங்க நல்லாயிரும் சொன்னாலே அதுலயே ஒரு 90% கியூர் ஆயிரும். நல்லாதான் போயிருப்பாரு, சும்மா ஒரு செக்அப் பண்ணலாம்னு சொல்லி போயிருப்பார். டாக்டர் சொல்றாரு சம் ப்ராப்ளம் இன் யுவர் ஹார்ட், உங்க இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்?
அப்பவுமே அவருக்கு ஹார்ட் பாதி வேலை நின்று போயிடும். அவ்வளவு நேரம் நல்லா தான் ஓடிட்டு இருந்திருக்கும். அதுக்குள்ள பாதி ஓரளவு என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிரும். யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கடைசி நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாட்கள்ல இந்த மரணத்தின் காரியங்கள் அதிகமா எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு மரண பயத்தை குறித்து பார்க்க முடிகிறது. ஆனா இந்த மரணத்தை காட்டிலும் என்ன ஒரு பயங்கரமான மரணம் இருக்கு, அதை குறித்து தான் உங்களோடு பேசி ஜீவனுக்குள்ளே இயேசு எப்படி நடத்துவார் என்பதை சொல்ல போகிறேன். முதலாம் மரணம் சொன்ன எல்லோருக்குமே நியமிக்கப்பட்ட ஒன்று. அது ஆக்சிடென்ட்ல இருக்கலாம். மற்ற காலத்துல சிலவங்க சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஆண்டவர் பாதுகாக்கலங்க, வேற சம்திங் ராங்னு சொல்லிட்டு. அப்போ சில நாட்கள் எப்படி அவங்க இறந்தாங்க தெரியுமா? சீஷர்கள்லாம் குத்தி கொலை செய்யப்பட்டாங்க, வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க, சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க, எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். இயேசுவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் எங்க போவாங்க? அதெல்லாம் தற்கொலைக்கு நீங்க எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் அதுல கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட காலங்கள் தேவன் நியமித்திருந்த நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக இருக்கும் பொழுது முடிவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் பார்க்கும் பொழுது இரண்டாம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கலாம். வெளிப்படுத்தினால் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரணத்தை குறித்து நமக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்படுகிறது. முதலாம் மரணம் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. இதில் தப்பிக்கொள்ள முடியாது. ஆனால் இரண்டாம் மரணத்திற்கு தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் வழி செய்திருக்கிறார். இன் அனதர் வேர்ட், அது நித்திய மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இரண்டாம் மரணம் பினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சு போற ஒரு காலம். அது யாருக்கு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஆக்கினைக்குரிய இந்த மரணம் தான் இந்த இரண்டாம் மரணம். அதோடு மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய ஒரு மரணம் என்று நாம் சொல்ல முடியும். இந்த மரணம் கடைசியாக நியாய தீர்ப்புக்கு பிறகு தேவன் அனுமதிக்க ஒன்று. இந்த மரணத்தை இங்க இருக்கிற யாரும் சந்திக்க கூடாது. முதல் மரணம் சாதாரணது, அது பெரிதா பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளவுதான் ஆனாலும் சரி, ஒரு நாள் உலகத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும். மாற்ற முடியாது, மாற்றம் இல்லை. In case in God willing அவருடைய வருகை சீக்கிரமாக இருந்தால் வேண்டுமானால் அப்படி நாம் மறுரூபமாக்கப்படலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த இரண்டாம் மரணத்திற்கு பங்கடையக்கூடாது. நாம் பரிதாபமான ஒரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தில் இன்னும் தெளிவாக இன்னும் ஆழமாக போய்கொண்டே இருக்கலாம். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு மரணத்தை குறித்து, இரண்டாவது மரணமா இல்லமா அதற்கு பின்பு ஃபர்ஸ்ட் இந்த இயற்கையாகவே அல்லது ஆண்டவருடைய நியமத்தின்படி மரித்த பின்பு ஒரு காரியம் நடைபெறுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லி வேதத்திலே வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இரண்டாம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லையாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உள்ளவங்க பாக்கியவான்களாம். யார் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் வருவாங்க? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் முதலாம் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. நல்லா ஞாபகத்தில் வச்சிருங்க. இயற்கையாகவே தேவனுடைய நியமத்தின்படி உலகத்தில் பிறந்த எல்லோரும் மரிக்கும் பொழுது அடக்கம் பண்ணி விட்டு விடுகிறோம். இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆதாம் கல்விக்கு சொன்னது போல மண்ணினால் எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவி யாருடையது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புமா. ஆத்மாவும் கர்த்தருடையது. இந்த ஆவி ஆத்மா இருந்து எல்லாமே சரீரத்தை விட்டு பிரிக்கப்பட்ட பின்பு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்ல இருக்குது. கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க மட்டும் நான் சொல்றேன்.
மற்றவங்களை குறித்து அது வேற இடத்துக்கு போகாது. பைபிள்ல போனீங்கன்னா டைம் பத்தாது, நான் அதுக்கு இன்னைக்கு போகல. சோ அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்திலே அந்த ஆத்துமாவைகள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய வருகை, அடுத்த வருகை நாம் எதிர்பார்த்திருக்கிறார். The secret coming சொல்றாங்க. மத்திய வானத்திலே மணவாளனாய் வரப்போகிறார். அப்பொழுது எக்காலம் ஓதும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்களாம். இரண்டாவது என்ன நடக்குமா? எல்லாரும் சபையில காடை போட்டு அங்கத்தினரா இருக்கவங்க எல்லாம் பறந்துருவாங்கன்னு சொல்லல. நான் இந்த சபையில மெம்பரா இருக்கிறேன், இல்ல இதோட ஆவிக்குரிய சபை நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு விருது இருக்கும், சிஎஸ் சபையா செத்த சபைமாங்க. அந்த சபையில் அங்கத்தினர் இருக்கவங்க பறந்துட மாட்டாங்க. பைபிள் அதுக்கு அப்படியே சொல்ல. யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்கதான் மறுரூபம் ஆயிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. Those who are died in Christ, கிறிஸ்துவுக்குள்ள சாகுறது அப்படிங்க. கிறிஸ்துவுக்காக சாகிறது கேள்விப்பட்டிருப்போம். பேதுரு கிறிஸ்துவுக்காக செத்தாரு, தோமாங்க வந்து கிறிஸ்துவுக்காக செத்தாரு. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது என்றால் என்ன? அவங்க தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருப்பாங்களாம். நீங்க நிறைய பேர் வைராக்கியத்துல, நான் ஏசாமிக்கு தான் என் ஜீவனை போனாலும் போதும், அவருக்கு தான் கொடுப்பேன். பேதுருக்கு மேல 2 ஸ்டெப் அதிகமாக பேசுவாங்க, அழகா பாடுவாங்க. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். எவ்வளவோ பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. என்னங்க நோக்கம் கேளுங்களா, அப்படியே முடிப்பாங்க, திரு முடிப்பாங்க. பாடுவோம், நிறைய பாடுவோம், அர்த்தம் தெரியாம நிறைய பாட்டு பாடுவோம். சொல்லுவாங்க, நான் இயேசுக்கு, நீ இயேசுக்காகவே சாகாண்டையா, இயேசுக்குள்ள செத்தா போதும். நான் இயேசுவோடு வாழும் பொழுது இயேசுவோடு கூட கடைசியில கண்ணை மூடணும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு தெரியுது இல்ல, நம்ம ஆட்கள் சொல்றாங்க, சாகும்போது சில கேஸ் எல்லாம் பார்க்கலாம், எப்படி சாகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் தெரியுது, முட்டை தெரியுது, எவனோ மந்திரம் வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. உடனே மந்திரம் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, பிசாசு கூட்டிட்டு போய் வந்திருக்குது. ஐயா, நீ கர்த்தருக்குள்ள இருந்து பரிசுத்தமா இருந்து பிரியமா இருந்தீங்கன்னா உன் சாவடி பரலோக வாசல் திறந்திருக்கும், தூதர்கள் வந்திருப்பாங்க, பாய் சொல்லிட்டு போவா, சந்தோஷமா போவீங்க. ஆண்டவர் என்ன கூப்பிடுறாருங்க, இவ்வுலகத்தின் பாடுகள் எல்லாம் என்னை விட்டு தீர்ந்து விட்டது, நான் என் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாற போகிறேன், அதற்காகவே காத்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய பரலோக வீடு, பரம சந்தோஷம் அவருடைய பாதத்திலே, அந்த பரதேசிங்கிற இடத்துல இப்ப இளைப்பாறும்படியாய் தேவன் இனிவரும் நாட்கள் தான் இளைப்பாறுகிற காலம் இருக்கிறது என்று சொன்னதற்கு அழைத்துக் கொண்டு போவார் என்று சொல்லி சந்தோஷமாய் கண்களை மூடுவார்கள். இந்த பயந்த கேஸ் இருக்கு பாருங்க, சாவுக்கு. ஐயோ, அப்ப ஒய்ஃப் யார் பாப்பா, இவர் இருக்கும் போதே பார்த்திருக்க மாட்டாரு, ஊர்ல இருக்கும் போதே உயிரோட. அடுத்தல என் பிள்ளைக்கு அப்பதான் கவலை வரும். ஐயோ, என் பிள்ளை ஆனாதான் இருமா, எங்க ஒய்ஃப் ஆனாதான் இருமா, எங்க அம்மாவை யார் பாப்பா, அப்பாவை யார் பாப்பா, இவரை பாக்குறதுக்கே ஆள் இருக்காது. அப்பதான் திடீர்னு பார்த்த உடனே ஏதோ பிடிச்சி இழுக்குது, ஏதோ கூப்பிடுது, முட்டை உடனே ஒய்ஃபுக்கு, ஐயோ யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க என் மாப்பிள்ளைக்கு, என் வீட்டுக்காரருக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அங்கப்போ ஆவி வரும் கூட்டிட்டு போறதுக்கு. இவ்வளவு நாள் உனக்கு ஹெல்ப் பண்ணல, இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் நான் தோணுனேன்ல, நீ விரும்பின இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன்ல, இப்போ நான் விரும்புற இடத்துக்கு வாப்போம். என்னை விட்டுருன்னா எங்க விடும்? நோ. இதுதான் பரிதாபமா பாவத்துல சாகுறவங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருந்து சாகுறவங்களுக்கு, கிறிஸ்துவோடு கூட அந்த கேப்பே தெரியாது, தூங்குற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அழகா அவங்களை நடத்துவாரு. தெரியும், அவங்க சொல்லுவாங்க, I'm going to die, சாக போறேன், எங்க ஏசப்பா கூட நான் தங்க போறேன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் எந்திப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஏற்கனவே பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவதாக அந்த எக்காலம் சத்தம் கேட்கும்போது எழுந்திருப்பார்களாம். அடுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை நீங்களும் நானும் இன்னும் காலம் தாமதிக்குமானால் அல்லது அவருடைய வருகை மிந்திக் கொள்ளுமானால் அந்த மரணத்திற்கு முன்பாக அப்படியே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மறுரூபமாயிருவோம். நாங்க ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துறோம், ஸ்கூல் நடத்துறோம், எல்லாம் நடத்துறோம். 8ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு கேட்டேன், டே இன்னைக்கு செத்து போனா எங்கடா போறா அப்படின்னு போய் போவான்னு சொன்னான். சார் சத்தியமான நரகத்தை தான் சார் போவேன் அப்படின்னா. என்னோட அவ்வளவு ஆணித்தரமா சொல்ற? நான் சரி கிடையாது சார், இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? இடத்துல ஒரு +1 படிக்கிற பையனை கேட்டேன், டே இன்னைக்கு திடீர்னு செத்துட்டா எங்கடா போவா? சான்ஸ் இல்லை சார், பரவாயில்லாம் கிடைக்காது சார், என்னை பற்றி எனக்கு தான் சார் தெரியும். நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டா தலையத்தான் சொல்லுவீங்க.
இங்க இருக்கிறவங்களுக்கு நான் கேட்டேன்னா கேட்க மாட்டேன், உங்க இருதயமே உங்களுக்கு சொல்லும். But that confidence needed today. இந்தியன் ஜீவன் போனாலும் என் இயேசு கூட இருப்பேன். இந்தியன் இயேசு வந்தாலும் எதிர்கொண்டு போவேன். ஒரு புத்தியுள்ள கன்னிகையா நான் இருப்பேன் சொல்லி a wise virgin. God is expecting this. இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதைதான் உங்களுக்கு எதற்காக தான் கூட்டங்கள். இந்த உலகம் கொஞ்ச நாட்களில் முடிந்து போய்விடும். நாளை தினம் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. We are living in an uncertainty world. மார்னிங் போறா திரும்பி வருவான்னு சொல்ல முடியல. கடைசி நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே 24 hours each and every moment வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான நியமத்தின்படி மரணங்கள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னது போல நான் இருந்தாலும் அவரோடு கூட இருப்பேன், வாழ்ந்தாலும் அவரோடு கூட வாழ்வேன், மரித்தாலும் அவரோடு கூட தான். அந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பெயர் அளவிலே பெயர்களை கிறிஸ்தவ பெயர்களை வைப்பதினாலோ ஏதோ வேதத்தை சுமப்பதினாலோ சிலுவையை தொங்க போடுவதனாலோ கிறிஸ்தவர்களாய் மாறிவிட முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதல் ஏற்பட்ட பின்பு அடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் தேவனோடு கூட இருப்பார்கள். இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லையா? ஏன் இன்னும் உலக பிரகாரமா வாழ்ந்து செத்தவங்க உயிர்ப்பிக்கப்படாமலே இருக்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். போதும், யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு நாள் என்று ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த பூமி என்ன பண்ணுமா? எங்கெங்க செத்தாங்களோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துரும். இவங்க இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரவான்களா மாறுறாங்க. பைபிள் சேஸ் முதலாம் உயிர்த்தெழுதலில் இருந்தவங்களுக்கு இரண்டாவது மரணம் அவங்களை ரூல் பண்ண முடியாது, அந்த மரணங்களை எடுக்க முடியாது. ஆனா இல்லைன்னு வைங்க, நமக்கு இந்த மரணத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒருத்தருக்கு சாவரம் போகுது, நோ, இது தானே வர்றது, இது பிரச்சனையே இல்லை. இந்த சாவுல கான்சன்ட்ரேட் பண்ணாதான் அடுத்த சாவுல தப்ப முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கொண்டு போக போகிறாரா? இந்த இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரவான்களை மாறுகிறார்களே, உலக பிரகாரமாய் பாவத்திலும் சாபத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் தன் சுய சித்தத்திலும் தன் இஷ்டப்படி வைராக்கியத்திலும் கசப்புகளிலும் பொறாமையிலும் பயத்திலும் கொடிய காரியங்களை செய்வதிலும் பிறருக்கு விரோதமாய் குறை சொல்வதிலும் தன் இஷ்டப்படியே ஏனோ தான் வாழ்களுடைய வாழ்க்கை இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போயிடும். அந்த முதல் மரணத்துல ஆண்டவருக்கு முதல் இதுல இருக்கும்போது ஆண்டவர் பிரியமா வாழ்ந்தவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்து மறிப்பாங்க. ஒருவேளை பாடுகள் இருக்கு அந்த உலகத்துல, வேதனை இருக்கத்தான் செய்யும். ஏசம் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணல நீ சந்தோஷமா தான் இருப்பான். நோ, எனக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஏன் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னேன். பாடுகள் இருக்கும், வேதனை இருக்கும், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கர்த்தர் கொடுக்கிறார். எழுந்திருப்பார்களா? எழுந்தவுடன் அவரோடு கூட மத்திய வானத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார். ஆனால் கடைசியில் ஒரு உயிர்த்தெழுதல் வருது, இரண்டாம் உயிர்த்தெழுதல். அதுல எழுப்பி விடுறாரு பாருங்க. அத்தனை பேருக்கும் கிரியைகளின்படி பலன் கொடுக்கிற ஒரு காலம் வருது. அக்கினி கடல் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய காலம் வாங்க அக்கினிக்குள்ள போயிருவாங்க. ஆனா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இருந்தவங்களை நித்திய காலமா நித்திய ஜீவனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போயிருவாரு. இதுதான் நடக்க போகிறது. நாம எங்க போறோங்கிறது இன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்துக்கணும். இப்போ தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க வச்சுதான் தீர்மானம் எடுக்க முடியும். இந்த நாட்கள் உயிரோடு இருக்கும் போதே, மரித்த பிறகு போய் முடிவு பண்ண முடியாது. லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. ஏசு அதை சொல்லி இருக்கிறார். லாசரு பிச்சைக்காரனா வீட்டுல இருந்து வேற மீதி சாப்பாடை சாப்பிடுறான். ஆனா ஐஸ்வர்யவான் அதை கண்டிக்கவே இல்லை. அவன் சுகபோகமா வாழ்றானா. ரெண்டு பேரும் மறிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறது வேதம்? ஆபிரகாம் மடியில கொண்டு யாரை கொண்டு விடுறாப்ல? லாசரு. ஐஸ்வர்யவான் பாதாளத்துல கடந்து கஷ்டப்படுறான்.
பாதாளத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லாசரு தெரியுறான். தண்ணி கேட்கிறாங்க. ஐயா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, என் நாவலா வறண்டு போச்சு, ஒரு சொட்டு தண்ணி. அப்பதான் ஜெபிக்கிறான். ஐஸ்வர்யவான் ஜெபிக்கிறாயா? இந்த உலகத்துல பிறந்த எவனோ ஒரு நாள் ஜெபம் பண்ணுவான். கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஷூர். கூப்பிடுறான், தகப்பனே ஆபிரகாமே. ஆபிரகாம் கூப்பிடுற அளவுக்கு தெரிஞ்சுன்னா அவன் பழைய ஏற்பாட்டு தேவனை கண்டிப்பா அறிஞ்சிருக்கணும். ஜெபம் பண்ணி கேட்கிறான், லாசரு அனுப்பி ஒரு சொட்டு தண்ணி. ஆபிரகாம் அதை கேட்டு பதில் கொடுக்கிறார், நோ, முடியாது. அடுத்த ஜெபம் என்ன பண்றான், ஐயோ இந்த இடத்துல நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஆத்ம பாரம் வருது. இங்க இருக்கும்போது ஆத்ம பாரம் வராது, பிள்ளையை குறித்த கஷ்டம் வராது, என் பிள்ளைய கடவுளுக்குள்ள வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணமே வராது. என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும், என் பிள்ளை பெரிய போஸ்ட்ல கொண்டு வந்து நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு கிடந்தேன், என் பிள்ளை கார்ல போனோம், நான் ஒரு ஓட்டு வீட்டுல தான் இருந்தேன், என் பிள்ளை மாடி வீட்டுல இருக்கணும். குட், உங்களுடைய நினைவுகள் தவறல்ல. ஆனாலும் கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள்ல என்ன செய்யறீங்க? அந்த ஆத்மாவை குறிச்சு என்னைக்காவது கவலைப்பட்டீங்களா? நல்லா நைட்டு பகல் பார்த்து பெத்த பிள்ளைக்கு கூட பால் கொடுக்க நேரம் இல்லாம கிறிஸ்துவத்துக்கு போட்டு நம்ம நாட்டில் ஓடிடுறாங்க. கிறிஸ்துக்கார அம்மா பாத்துக்க, நான் எவ்வளவு காசு வேணாலும் தரேன், அழுதா என்னத்தையாவது கொடு, வாயில என்னத்தையாவது வச்சு அழுகி நிப்பாட்டு, அவ்வளவுதான். நல்ல பிள்ளை வளரும், கிறிஸ்தம்மா கேரக்டர்ல வளரும். கல்வி நல்லா நினைச்ச மாதிரி படிக்க வச்சு நல்ல குட் மார்க் ஏர்ன் பண்ணும், ரேங்க் ஹோல்டர் ஆகும், கோல்டு மெடலிஸ்ட் ஆகும், பெரிய சாதனைகள் படைக்கும், பேப்பர்ல கூட பட வரும், வீடு முழுவதும் கப்பலா இருக்கும், எவ்வளவு வசதிகள் இருக்கும். கடைசியில வேலையும் கிடைச்சி திருமணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் நல்லபடியா போகும். திருப்பி ஒரு நாள் இந்த அம்மா பையன் வருவான், அம்மா அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படிமா, நல்லா இருக்கிறேன், நானும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் ஒய்ஃபுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கும் பிள்ளைல வந்து நல்லா இருக்கிறாங்க, உங்களை பார்க்க எனக்கு நேரம் இல்லம்மா. என்னையா சொல்றா? நம்ம பக்கத்துல ஒரு முதியோர் இல்லம் இருக்கு, அங்க கொண்டு உங்களை விட்டுறேன், முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறேன், எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்துருந்தோம், அவங்க பாத்துக்குவாங்க. டேய் வேண்டாடா, நீ உன் பிள்ளை எல்லாம் பார்க்கதாண்டா எனக்கு சந்தோஷம் ஆசீர்வாதம். இல்லம்மா எங்களால முடியலம்மா சொல்லாம சொல்லுவான். என்னை பெருத்து கரைச்சல போட்டு போனால எதை விதைக்கிறீங்களோ அதுதான். கேட்டா பிசி பிசி பிசி. மா அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் வளர்க்க தவறுவீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் தேவன் உங்களை குறித்து கணக்கு கேட்பார், உங்களை குறித்து கேட்பார். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பேணி காக்கவில்லை, நான் கொடுத்த சுதந்திரத்தை நீ காத்துக்கொள்ள தவறிவிட்டாய், மற்ற காரியத்திற்கு நீ டியூஷன் வைத்திருந்தாய், மற்ற காரியத்துக்கு பிள்ளை படிப்புக்கு செலவழித்தாய், மற்ற காரியத்துக்கு கொண்டு போய் விட்டாய், கூட்டிக் கொண்டு வந்தாய், மற்ற காரியத்துக்கு நேரத்தை செலவழித்தாய், மற்ற காரியத்துக்கு உட்கார்ந்து எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுத்தாய், பொறுப்படுத்திக் கொண்டாய், உன் பிள்ளைக்காக தூங்காமல் நீயும் விழித்திருந்தாய். என்றாவது ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் உன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வந்து உன் பிள்ளைகளுக்காய் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்காய் முழங்கால் படியிட்டாயா? உன் பிள்ளையுடைய திட்டம் என்ன என்பதை என்றைக்காவது தேவனிடத்தில் கேட்டாயா? எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்றைக்காவது நீங்கள் கேட்டது உண்டா? அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த அளவு நீங்கள் வளர்த்து விட்டு இருக்கிறீர்கள், எந்த அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். உலக காரியங்களை ஒரு பக்கத்திலும் ஆவிக்குரிய காரியத்தில் மற்றொரு பக்கத்திலும் வைத்து பார்த்தால் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்களா? உங்கள் மனசாட்சி இப்பொழுது பதில் சொல்லுவதற்கு as the servant of Almighty God under thy anointing அவருடைய அபிஷேகத்திற்கு நான் கேட்கிறேன். You are answerable to God, whoever it may be. நீங்கள் யாராக இருக்கலாம். As a parent, God is asking this question. அந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். One day he will ask. ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து அவன் பிரதர்ஸை கொடுத்து ஞாபகம் வருது, என் பிரதர் பூமியில இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் கஷ்டப்படுகிற இடத்துக்கு வரக்கூடாது, இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், லாசரு அனுப்பும். பதில் வந்தது, நோ, சாரி, so late, too late. இது தாமதமாகிவிட்டது. இங்கிருந்து அவனை போக முடியாது, போனாலும் நம்ப மாட்டார்கள். ஏற்கனவே பூமியில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஊழியங்கள் இருக்கிறது, திருச்சபைகள் இருக்கிறது. அவர்கள் சொல்லியே கேட்காவிட்டால் இங்கிருந்து லாசரு போனாலும் காரியங்கள் நடக்காது. யோசித்து பாருங்கள். ஒரு நாள் வரும் ஆத்ம பாரத்தை குறித்து உன் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறார் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்து தேசத்தை ஆளுகிறார் என்பது சந்தோஷம் அல்ல. That's good at the same time. நித்தியத்தை அவர்கள் எங்கு செலவழிப்பார்கள்? நித்தியத்தை குறித்த விழிப்புணர்வை ஏன் கொடுக்கவில்லை? பரலோகம் என்பது திருச்சபைகளில் மறைக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது.